அஸ்ஸலாமு அலைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை இப்போது நாம் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கும் பொழுது அவர்களோடு 6 தோழர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ், சொர்க்கவாசி என்று நற்செய்தி சொல்லப்பட்ட சஅத் இப்னு அபி வக்காஸ் என்ற ஒரு தோழர், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிய 6 பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது குறைஷ் குலத்தைச் சேர்ந்த, உயர்ந்த குலத்தைச் சேர்ந்த இவங்கெல்லாம் மட்டமானவங்க. இவர்களில் சில பேர் அடிமைகளாக இருந்தாங்க, சில பேர் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கின நிலையிலையும் தாழ்ந்த குலமாக மதிக்கப்பட்டவங்களாகவும் இந்த 6 பேர் இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் உயர்ந்த குலத்தைச் சேர்ந்த சில பேர் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம், நீங்கள் சொல்லக்கூடிய மார்க்கம் சரியாக தான் இருக்கிறது, ஆனால் நாங்கள் இந்த மாதிரி ஆட்களோட அமர்ந்திருந்தால் அந்த காட்சியை எங்கள் குலத்தை சேர்ந்த, உயர் குலத்தை சேர்ந்தவர்கள் பார்த்தா எங்களை மட்டமாக நினைக்குவாங்க. போய் இந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டாங்களே, ஒரு நல்ல கண்ணியமாக எவ்வளோ உயர்ந்த நம்ம இனமாக இருந்தோம், இவங்க போய் இந்த மாதிரி அற்பமான மக்களோட உட்கார்ந்துருக்கிறாங்களேன்னு சொல்லி எங்களை தப்பாக நினைக்குவாங்க. அதனால நாங்கள் வரக்கூடிய நேரத்தில் இவங்களை விரட்டி விட்டுருங்க, கொஞ்சம் நாங்கள் உங்களோட தனியாக பேசிட்டு போகிறோம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு நீங்கள் பேசிக்கிறங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த சில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக சில பேர், இஸ்லாத்தை எதிர்க்கிறவங்க தனியாக இருந்தாங்க, ஏற்றுக்கொள்வதாக நினைத்திருந்த உயர் குலத்துக்காரங்க சில பேர் இந்த நிபந்தனையை போடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட என்ன நினைச்சிட்டாங்கன்னு கேட்டால், அப்படியே அந்த ஹதீஸில் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அது சரிதானே, இஸ்லாத்துக்கு வர்றேன்னு சொல்கிறாங்கல்ல, அல்லாஹ்வை ஏற்றுக்கிறேன்னு வர்றாங்க, இணை கற்பிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, அதனால இவங்கள ஒரு நாளைக்கு அவங்கள ஒரு நாளைக்குமா ஒரு சபையை உண்டாக்கிக்கிடுவோம், அல்ல இவங்களுக்கு ஒரு நேரத்தையும் அவங்களுக்கு ஒரு நேரத்தையும் உண்டாக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வந்துடுறாங்களாம். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸில் இதை சஅத் இப்னு அபி வக்காஸ் தான் அறிவிக்கிறாங்க. அந்த 6 பேரில் ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இதை அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஃபவகா ஃபி நஃப்ஸி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் இது ஏற்றுக்குறோமே, இவங்க சொல்லக்கூடிய கருத்தை ஒத்துக்குறோமேங்கிற ஒரு எண்ணம் விட்டது. அப்போ உடனே என்ன செய்யறான், அல்லாஹ் இதை கண்டிச்சு ஒரு வசனத்தை இறக்குறான். வலா தத்துரிதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாயத்தி வல் அஷி, காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ்வையே பிரார்த்தித்து கொண்டிருக்கிறாங்களே அவங்கள நீ விரட்டி விடாதே. நீ யாரை விரட்ட போற, உன்னோட இருக்கக்கூடியவங்க இந்த அற்பமானவர்கள் அவங்க சொல்றாங்க, அதுக்காக இவங்களை விரட்டி விட்டுருவீங்களா, அவர்களை விரட்டிடாதே. நீ விரட்டுன்னு சொன்னா தத்துருதகும் தக்கூன மினல் ஸாலிமீன், நீ பயங்கர அநியாயக்கார லிஸ்ட்ல சேர்ந்துருவ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல எண்ணத்துல, அவங்க அந்த சாதி உயர்வு பார்க்குறவங்களா, ஏற்றத்தாழ்வ மனசார ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா நிச்சயமா இல்லை. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனால இந்த ஒரு காம்ப்ரமைஸுக்கு வரலாம்னு நினைச்சாங்கன்னு சொன்னா, முதல்ல கொள்ளைக்கு வந்துட்டேன், இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்க தௌஹீதை ஏற்றுக்கிட்டா போதும், கொள்ளைக்கு வந்துட்டா போதும், மற்றதெல்லாம் பின்னாடி சரி பண்ணிக்கிறலாம் என்கிற எண்ணத்துல தான் செஞ்சிருப்பாங்களே தவிர, இவங்களெல்லாம் பிறப்பால வசந்தவங்க, இவங்களெல்லாம் மட்டமானவங்க நினைச்சா செஞ்சிருப்பாங்க? நிச்சயமா அவங்க கடுகளவு கூட அவங்க உள்ளத்துல அது இருந்திருக்காது. ஏதோ தீனை வளர்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அவங்க மனசுல என்ன செய்யுது, லேசா படும் பொழுது அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க கிடையாது, முழுசா ஏத்துட்டு தான் வரணும், இல்லைன்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அவங்க விரும்புற மாதிரி கொஞ்சத்தை வளைஞ்சு கொடுத்து, அப்படி வளைஞ்சாதான் நான் தௌஹீதுல இருப்பேன், அந்த வளைஞ்சாதான் நான் ஒரு கொள்கையில வருவேன், இன்னதெல்லாம் நீங்க விட்டுட்டா தான் நாங்க இதுல இருப்போம் அப்படின்னு நீங்கள் வருவீர்களேயானால் எங்களுக்கு தேவையில்லை, போய்கிட்டே இருங்க. இஸ்லாம் எது உங்களுக்கு முன்வைக்கப்படுகிறதோ அதை முழுசா ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நீங்க அதில் கரெக்ஷன் பண்ணக்கூடாது. அல்லாஹ் தரக்கூடிய மார்க்கத்தில் நம்ம திருத்தம் பண்றதுக்கு நினைச்சோன்னு வைங்க, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. திருத்தக்கூடியவர் அல்லாஹ்வுடைய ரசூலா இருந்தாலும் சரி, திருத்தலாம் நினைத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருந்தாலும் சரிதான், திருத்தம் பண்றதுக்கு உங்களை நாங்கள் அனுப்பல, சொல்வதை எடுத்து சொல்வதற்கு தான் அனுப்பியிருக்கிறோம். நாம என்ன சொல்கிறோமோ அதை மக்கள்கிட்ட நீங்க எடுத்து சொல்லணுமே தவிர சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இப்படி சொல்றாங்க இப்படி வச்சுக்கிறோம்
அப்படி சொல்றாங்க, அப்படி வச்சுக்கிருவோம், அது உங்களுக்கு கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து கண்டிக்கிறான் அல்லாஹ். அதுல அல்லாஹ் சொல்றான், மாமின் ஹிசாபிக்கு அலைஹி மின் செய்யின். இவங்க வராட்டி உன்னை நான் கேள்வி கேட்க போறேனா? அல்லாஹ் கேட்கிறான், இவர்களை பற்றி விசாரணை உனக்கு வருமா? ஏன் அவர்கள் நீ அட்ஜஸ்ட் பண்ணவில்லை, நீ ஏன் அவர்களை சேர்த்துக்கொள்ள நான் கேட்க போறேன், உன்கிட்ட கேட்பானா? உனக்கு அவர்களை பத்தி கேள்வியே வராது, சொன்னதை சொல்லிக்கிட்டே இரு, முழுசா ஏத்துட்டு வந்தா சேர்த்துக்கிட்டே இரு, வரலன்னா போய்கிட்டே இருக்கட்டும், இதை பத்தி நான் உன்கிட்ட கேள்வி கேட்க போறேனா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து கடுமையான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயக்காரராயிருவாங்கறான். விரட்டுன இவங்க வேணும், அவங்களுக்கு வேற சபை, நீ தனியா இருந்துக்கிறங்க, நான் முக்கியமான நாட்டை பேசிக்கிட்டு இருக்கிறேன், சாதாரண நாள்ல வெளியே நில்லுங்க என்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை நீ எடுத்தால் நீ ஒரு அநியாயக்கார ஆளு, அந்த லிஸ்ட்ல நான் சேர்த்துருவேன்னு சொல்லி அல்லாஹ் வந்து கடுமையாக கண்டிக்கிறான். அப்ப இதுல என்ன விளங்குறோம்? எவ்வளவு நெருக்கமான இடத்துக்கு ஒரு மனிதர் சென்றாலும் சரி, அல்லாஹ் என்ன சொல்றான் அதை செய்யக்கூடிய அடிமைகளாக இருக்கணுமே தவிர அவங்க வந்து சட்டம் வகுக்கக்கூடியவர்களாகவோ நினைச்சதெல்லாம் செய்யக்கூடியவர்களாகவோ அல்ல அவங்க எதையாவது விரும்பி விட்டால் அல்லாஹ் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய நிலையாகவோ இஸ்லாத்துல கிடையாது. ரசூல் தானே விரும்பிட்டாரு, என்ன இருந்தாலும் நம்முடைய ஹபீபாச்சே, நம்முடைய நேசராச்சே, அவர் ஒத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி அவர்கிட்ட இது பண்றேன்னு அல்லாஹ் ஏதோ பணிகிற மாதிரி அங்கிற மாதிரிலாம் ஒரு கதைகள் இன்னைக்கு அவுலியாக்கள் மகான்கள்ங்கிற பேர்ல சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் அல்லாட்ட கிடையவே கிடையாது. நான் சொல்றேன், சரி அடிமைங்கிற நிலையை விட்டு ஒரு ஸ்டெப் மேலே ஏறினீங்க ஒரே அடி அமைக்கி போடுவாங்கிறான்ல. ஒஸ்பீர் நஃப்ஸக மஅல்லதீன, இதே கருத்துப்பட சூரத்துல் கஹ்ஃப்ல கூட ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒஸ்பீர் நஃப்ஸக மஅல்லதீன யதுன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷியி, காலையிலும் மாலையிலும் அவருடைய இறைவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்களே, பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவங்களோட தான் நீ இருக்க வேண்டும். வலா தஅது ஐனாக அன்ஹும், இவர்களை விட்டு உன் கண்களை திருப்பி விடாதே. துரீது ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியை நாடி, கவர்ச்சிக்கு தானே போறோம், அந்த பணக்காரலாம் வந்தா நல்லா இருக்கும், இந்த பெருமுகர்லாம் வந்தா நல்லா இருக்கும். எப்போ அவங்க எல்லாம் வருவாங்க? அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஃபத்வா கொடுத்தா வருவாங்க. அவங்கள எப்போ வருவாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு வசதியா, அவங்களுக்கு சாதகமா, அவங்க ஏதோ இஸ்லாமிட்டு விரும்புறாங்க அந்த இஸ்லாத்தை சொன்னால் வர்றதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்கிறார்கள். அது வேணாங்கிறான் அல்லாஹ். என்ன சொல்றான் அல்லாஹ்? வலா தஅது ஐனாக அன்ஹும், இவங்களை விட்டுட்டு யார் ஒழுங்கா இருக்கிறாங்களோ 100% ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை துதித்து கொண்டிருக்கிறாரோ, அவங்களை விட்டு விட்டு உன் கண்களை வேறு புறம் திருப்பி விடாதே. வலா துதி மன் அக்பல்னா கல்பஹு அன் திக்ரினா, நம்முடைய நினைவை விட்டு யாருடைய உள்ளத்தை நம்ம வந்து திசை திருப்பி விட்டோமோ அவனுக்கு கட்டுப்படாதே. யார் ஒழுங்கா இருக்கிறாங்களோ அந்த மக்களோட இருக்கணுமே தவிர அல்லாஹ் என்னுடைய நினைவை விட்டு யாரை நான் தடம்பொருளை செஞ்சிருக்கிறானோ அவன் வந்து உங்கள்கிட்ட கோரிக்கை வைப்பான், அதை ஏத்துக்குருவீங்களா? அவனுக்கு கட்டுப்படுவீங்களான்னு எல்லாம் கேட்கிறான். உலா துத்தி கட்டுப்பட்டு விடாதே. மண் அகபல்னா கல்பகு திக்ரினா, நம்முடைய திக்ரை விட்டு நம்முடைய நினைவை விட்டு யாருடைய உள்ளத்துக்கு திரை போட்டு விட்டோமோ அவனுக்கு நீ கட்டுப்படாதே. ஒத்தபா ஹவாஹு, மனோ இச்சை எவன் பின்பற்றுகிறானோ அவனுக்கு கட்டுப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் எச்சரிக்கை விடுக்கிறான். அப்ப நம்ம என்ன விளங்குறோம்? இந்த மார்க்கத்துக்கு முழு அதிகாரி அல்லாஹ் தான். முழு அதிகாரத்தில் ஒரு சின்ன அளவை கூட அவன் நேசர்களுக்கோ அவுலியாக்களுக்கோ மகான்களுக்கோ நபிமார்களுக்கோ, நபிமார்கள் எல்லாம் தலை சிறந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ கொடுக்கவில்லை. அவங்க தன்னை அறியாமல் எடுத்துக்கொள்ள விரும்பும் பொழுது கடுமையாக கண்டிக்கிறான் என்பதை பார்க்கிறோம். இப்ப எப்படி அந்த அவுளியா அதை பண்ணுவாரு, இந்த அவுளியா அதை பண்ணுவாரு, அவுளியா நினைச்சிட்டான்னு அல்லாஹ் இப்படி மறுப்பான், அவுளியா கையேந்துட்டான்னு கொடுக்காம இருக்க இயலுமா அப்படின்னு சொல்லி என்னமோ அவுளியாவுக்கு ஏதோ அல்லாஹ் வந்து ஏதோ கடன்பட்ட ஆள் மாதிரி, அவரை மீற முடியாத மாதிரி, அவர் சொல்ல எதிர்த்து அல்லாஹ்வுக்கு போக முடியாத மாதிரி எல்லாம் சித்தரிக்கிறாங்களே. அப்ப அவங்க அவுளியாவை எஜமானனாக்கி அல்லாஹ்வை அடிமையாக பார்க்கறாங்களே, அந்த சித்தாந்தத்தை ஒழிக்க வந்த மார்க்கம் இஸ்லாம். இந்த சம்பவத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். இதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த குலத்தை சேர்ந்த உபய் இப்னு ஹலப் என்பவரோட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உபய் இப்னு ஹலப்ங்கிற ஆள் வந்து அவர் ரொம்ப அந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய தலைவர்கள்ல ஒரு ஆள். அவரோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனை இதே டாபிக் தான். எந்த டாபிக்? எங்களையும் அவங்களையும் ஒன்னாக்குறியப்பா, என்னது நாங்களாம் எவ்வளவு பெரிய ஆளுக்க, இவங்கெல்லாம் சாதாரணமான ஆளுக்க என்கிற மாதிரியான ஒரு பேரம் தான் அங்கே பேசிக் கொண்டிருக்கப்படுகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோக்கி ஒருத்தர் வர்றார். அவர் யாரு? ரொம்ப மட்டமா கருதப்பட்டவர், ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நல்ல மனிதர். அதே நேரத்தில் சமுதாய அந்தஸ்துன்னு எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவர் பெரிய பெருந்தனக்காரரோ, பெரிய குடும்பத்துக்காரரோ, பெரிய சொத்து பத்துகள் உள்ளவரோ, உயர் குலத்தை சேர்ந்தவரோ இல்ல, ரொம்ப தாழ்ந்த குலமாக அன்றை கருதப்பட்டார்களே.
அந்த மாதிரியான சமுதாயத்தை சேர்ந்தவர். அதோடு சேர்த்து அவருக்கு கண்ணு வேற தெரியாது, 2 கண் பார்வையும் தெரியாத அவருடைய பெயர் வந்து அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம். உம்மு மக்தூடைய மகன் அப்துல்லா என்பவர் வந்து வர்றாரு, அந்த வீதியில் நடந்து கொண்டு வருகிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரோட பேசி கொண்டிருக்கிறத வந்து அவர் காதுல கேட்டுறாரு. கண்ணு தெரியாதவர்களுக்கு காது கொஞ்சம் கூர்மையாக இருக்கும், அந்த குரலை வச்சு யார் யார் இருக்கிறா எந்த பக்கம் இருக்கிறான்ற கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க அதை தான் உன்னிப்பாக பயன்படுத்துவாங்க. கண்ணு இல்லாத காரணத்தினால அவர்கிட்ட கூடுதல் கவனம் இருக்கும். எல்லாருக்காவது ஒரே மாதிரி தான், அவங்களுக்கு அதை விட்டு அவர் வழி இல்லாத காரணத்தினால அதை நல்லா ஒழுங்காக பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி கொண்டிருக்கிற சத்தம் கேட்ட உடனே அவர் சலாம் சொல்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் யார சொல்லலாங்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு சலாம்ங்கிறார். ரசூலுல்லாஹ் பதில் சொல்லணுமா இல்லையா, அவருக்கு மறுமொழி சொல்லணுமா இல்லையா? சொல்லலை. ஏன் சொல்லலை? இதைத்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. எதை பேசிட்டு இருக்கிறாங்க? இந்த மாதிரி என்னை மாதிரி ஆட்கள் இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்கள் வரக்கூடாது. இதுதான் பேச்சே அங்கே நடக்குது. நடக்கிற பேச்சே என்ன, நான் வசந்தாள், நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த இருக்கிற வர்றாரு இந்த மாதிரி ஆள்லாம் வரக்கூடாதுன்னு தான் விவகாரம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. அந்த நேரம் பார்த்து இருந்தாலும் என்ன பேசிட்டு இருக்கோம், அந்த நேரம் பார்த்து இருந்தாலும் வந்துக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்குங்கிறாரு. அதுதானே வேணான்ட்டு இருக்கிறோம், அந்த பிரச்சனை தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ரசூலுல்லாஹ் நினைச்சாங்களா? கட்டுமையான கோபம். எந்த அளவு கோபம்னா மூஞ்சிலாம் கட்டுக்கடுப்பாயிருச்சு. கோபத்தில் கடுப்படுப்பாவும்ல, கோபமா இருக்கும்போது இயற்கையாக இருக்கிற அந்த செழிப்புலாம் மாதிரி ஒரு மாதிரியான நிலைக்கு மூஞ்சி மாறிடும் இல்லையா, அந்த கட்டுக்கடுப்பான நிலைக்கு ஆளாயிட்டாங்க. நல்ல வேளைக்கு அவர் கண்ணும் தெரியாதனால தெரியல. அவர் கண்ணும் தெரியாத காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் ஏற்பட்ட மாறுதல் அவருக்கு பார்க்க முடியல. ஆனா அவன் பார்த்துட்டு இருக்கானே, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கானே இல்லையா? அல்லாஹ் என்ன பண்றான், உடனே கண்டித்து இதை உலகம் கியாம நாள் வரைக்கும் இது ரெக்கார்டு பண்ற மாதிரி வசனத்தை இறக்குறான். கியாம நாள் வரைக்கும் இந்த குர்ஆன்ல இந்த வசனம் இருக்கிறது இருக்கும். அந்த வசனத்தின் மூலமா என்ன செய்யறான், அந்த குருடருக்கு அதை சொல்றான். குருடர்கிட்ட இவர் தப்பா நடந்து கொண்டதையும் ரெக்கார்டு பண்றான் அல்லாஹ். அவங்க அந்த போக்கு தப்பு, நீங்க விரும்பினதெல்லாம் நாங்க செய்யணும் அவசியம் கிடையாது, நான் சொல்றேன் நீ செஞ்சுட்டு போ என்கிற ஒரு தோரணையில அபசபத்த வல்லாங்கிற அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் அருளுகிறான். அதுல என்ன சொல்ல வருகிறான்ல, அபச இந்த முகமது வந்து முகத்தை கடுகடுப்பாக்கி கொண்டார், நீ கடுகடுப்பாக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அது அபசண்டா இவர் கடுகடுப்பாக்கினார்னு அர்த்தம், அபஸ்தான்னு சொன்னா நீ கடுகடுப்பாக்கினான்னு அர்த்தம். நேரடியாக கூட கண்டிக்காம அவ்வளவு கோபத்தை காட்டுறான். ஒரு மனிதனுக்கு அதிகமாக கோபம் வருமா என்ன செய்வோம், முன்னிலையா பேசாம படற்கையா பேசுவோம். தலைக்கு மேல வளர்ந்துட்டார்ல அப்படிதான் இருப்பாரு அப்படிங்கிறது. தலைக்கு மேல வளர்ந்துட்டீங்கன்னு அப்படி சொல்லாம கோபம் ஜாஸ்தியான செய்வோம், ஏதோ 3வது நபர்கிட்ட பேசுற மாதிரி பேசும் பொழுது கோபம் அதிகம், அதிருப்தி அதிகம் அப்படின்னு சொல்லி எல்லா மொழிகளிலும் இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுகடுப்பான விஷயத்தை அவங்களுக்கு தான் அந்த வசனத்தை இறக்குறான். நீங்க கடுகடுப்பா போனீங்க என்று சொல்லாம ஏதோ 3வது ஆள்கிட்ட பேசுற மாதிரி இவர் கடுகடுத்து விட்டார், அலட்சியப்படுத்தி விட்டார். அஞ்சாஹுல் அமா, ஒரு குருடர் வந்த போது, ஒரு கண்ணும் தெரியாதவர் வந்த பொழுது இவர் முகத்தை சுளித்து விட்டார், அலட்சியப்படுத்தி விட்டார்னு சொல்லி அந்த வசனத்தை அந்த சூறாவை என்ன செய்யறான், ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சு போக போக பார்த்தீங்கன்னா அந்த அல்லாஹ்வுடைய அந்த கண்டனம் வேகம் அதிகரிக்குது. சாதாரணமா சொல்லிட்டு வர்ற மாதிரி இருக்கு, போக போய் என்ன இருக்கு, கடுமையான அந்த வார்த்தைகள் ரொம்ப வீரியத்தை கொடுத்து என்ன செய்யறான், நீ எப்படி வந்து நீ விரட்டுறவர அம்மாமன் ஜாக யஸா வஹுவ யக்ஷா ஃபஅன்த அன்ஹு தலஹா, ஒருத்தர் வந்து அல்லாஹ்வை பயந்து என்னைய பயந்து ஓடடி வர்றாரு. இந்த கண்ணு தெரியாத ஆள் இருக்காரு, யார் அவரு, எனக்கு பயந்தவர், என்னை அஞ்சி உன்னை நோக்கி ஓடோடி வருகிறார். ஃபஅன்த அன்ஹு தலஹா, அவரை வந்து நீ அலட்சியப்படுத்துற, என்னை பயந்தவர் தானே அவரு, என்னை பயந்து தானே உன்னை தூதரை ஏத்துக்கிட்டாரு, அதை மதிச்சு தானே உங்ககிட்ட வர்றாரு. அப்ப என்னை பயந்து ஒருத்தர் வருகிறார், ஒரு குருடர் வர்றாரு, ஃபஅன்த அன்ஹு தலஹா, நீ வந்து அவர் அலட்சியப்படுத்துகிறாய். அம்மாமன் ஜாக யஸா வஹுவ யக்ஷா, யார் அல்லாஹ்வை பயந்து கொண்டு வருகிறார் அவர் அலட்சியப்படுத்துகிறாய். அம்மாமன் இஸ்தக்னா, யார் அலட்சியப்படுத்துகிறானோ அவன் மார்க்கத்தை அலட்சியப்படுத்துறான், இஸ்லாத்தை அலட்சியப்படுத்துறான், மார்க்கத்தை வளைக்க நினைக்கிறான், முழுசா ஏத்துக்கிற மாட்டேங்கிறான். அப்ப எவன் அலட்சியப்படுத்துகிறானோ ஃபஅன்த லஹு தஸத்தா, நீ அவருக்கு வழியை போய் சொல்ற, உன்னை தேடி நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறேன்னு ஒருத்தர் வர்றாரு, அவர் விரட்டுற, நீ சொல்றதுல எனக்கு சாதகமானது ஏத்துக்கிறவங்கிறான அவனுக்கு போய் சொல்லிட்டு இருக்கிற. அல்லாஹ் எப்படி கேட்கறான், அவர் யாரு, நீ என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், இவன் யாரு, அவனுக்கு சாதகமானதை மட்டும் ஏத்துக்கிடுவான், அவனுக்கு வசதியானதை மட்டும் ஏத்துக்கிடுவான், அவனுக்கு கஷ்டமா உள்ளதை மாத்த சொல்லுவான். அப்ப எவன் வந்து நீ சொல்ற போது நீ அலட்சியப்படுத்துவானோ முழுசா ஏத்துக்கிற மாட்டானோ அவருக்கு போய் நீங்க வழியை சொல்லுவீங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, உங்களை தொலைஞ்சு போயிட்டு போறான்,
இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் இவன் நல்லவன் ஆகாட்டி உனக்கு என்ன, உன்னைய கேட்க போறேன்? நேர்வழி காட்டுவது என்னுடைய வேலை. முழுசா ஏத்துட்டு வந்த வாழ் போய்கிட்டே இரு. என்னமோ அவரை வர வைக்கிறது உங்க கையில் இருக்கிற மாதிரி, அதுக்காக எவ்வளவு வேண்டாலும் வளைவுங்கிற மாதிரி. நீங்க இந்த மார்க்கத்தை சொந்தக்காராளா? முழுசா சொல்லி எல்லாத்தையும் வரட்டி போயிட்டே இருக்கிறான், வரட்டி கவலைப்படாத நீ. அப்ப அந்த மார்க்கத்தில் எதையும் வளைச்சிடாத என்று சொல்லி இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பயன்படுத்துகிறான். இன்றைக்கும் அது இருக்காது. என்ன காட்டுது இதெல்லாம் எதுக்கு எல்லாம் சொல்லி காட்டுறான்? இது மனிதருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்னன்னு கேட்டா, எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் சரி முழுசையும் கையில வச்சுக்கிறான். 100% அதிகாரத்தையும் முழுசா கையில வச்சுட்டு இருப்பானே தவிர, கடுகுல கோடியில் ஒரு பங்கு ஒரு ஆள் கொடுக்க மாட்டான். கடுகுல வரல, கடுக கோடி பங்கு வச்சு அதுல ஒரு அதிகாரத்தை மட்டும் நீ வச்சுக்கிறங்க அப்படின்னு யாருக்காவது கொடுப்பானா என்றால் கிடையவே கிடையாது, கொடுக்கவே மாட்டான் என்பதற்கு இதெல்லாம் சான்றாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் இப்படி அவங்க பேசும் பொழுது நம்மளுக்கு இப்படி வரும்போது சில நேரங்களில் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி நல்ல நோக்கத்தில் வருமா இல்லையா? ரசூல் அப்படி மனமாற்றம் வரும் பொழுது முன்னொரு இடத்துல இதே மாதிரி ஒரு மறுபடி வருது. அல்லாஹ் கண்டிக்கிறான். லவ்லா அன் சப்பத்னாக லக்கத் கித்த தர்கன இலைஹும் ஷையன் கலீலா. நான் உன்னை உறுதிப்படுத்தாம இருந்தேன்னு வைங்க, நீ கொஞ்சமாச்சு அவங்க பக்கம் சாஞ்சிருப்ப. உன்னை சாயாம நான் நினைஞ்சிட்டேன், ஒவ்வொரு தடவையும் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். லவ்லா அன் சப்பத்னாக, உன்னை நான் உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால் லக்கது கித்த தர்கன இலைஹும் ஷையன் கலீலா, அவங்க பக்கம் கொஞ்சமாவது நீ சாய்ந்திருப்பாய். அப்படி சாய்ந்திருந்தால் இதல்ல அதக்குனாக்க லேஃபல் ஹயாத் ஒ லேஃபல் மமாத், இந்த உலகத்திலையும் 2 மடங்கு வேதனை உனக்கு தருவேன், மறுமையிலையும் 2 மடங்கு வேதனையை தருவேன். ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறான். நீங்க அவங்க பக்கம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சாஞ்சி நான் சொன்னதை முழுசா சொல்லாம அவன் வசதிக்கு தகுந்த மாதிரி அவன் எதை விரும்புவான அது மாதிரி நீங்க மார்க்கத்தை சொன்னீங்கன்னு வைங்க, உங்களுக்கு ஏற்பட்ட என்ன கதி ஏற்படும்? இந்த உலகத்தில் வாழும் போதும் டபுள் மடங்கு வேதனை, மரணத்திற்கு பிறகும் டபுள் மடங்கு வேதனை தருவேன். மற்றவங்களுக்கு ஒண்ணுன்னா உனக்கு 2 தந்துருவேன். ஏன்? நீ தூதர், மற்றவங்களை தூதரை நியமிக்கல, நான் உன்னை தூதர் நம்பி நியமிச்சிருக்கிறேன். அது அப்படியே நிறைவேற்றுற கடமை உனக்கு இருக்கிறது. செஞ்சா கூலியும் டபுளா இருக்கு, டபுளா ட்ரிபிளா 1000 மடங்கு கூலியும் தருவேன். தப்பு பண்ணீங்கன்னு சொன்னா என்ன செய்வேன்? 2 மடங்கு தருவேன். உலகத்திலையும் 2 மடங்கு அதாபு தருவேன், மரணத்திற்கு பிறகும் மரணத்து நேரத்திலையும் 2 மடங்கு அதாபை தருவேன் என்று சொல்லிவிட்டு சும்மலா தஜிதுலக அலைனா நசீரா, அப்படி நான் தரும்போது உனக்கு உதவ யாரும் வரமாட்டார்கள். அதிகாரம் எனக்குன்னு காட்டாம பாருங்கல்ல. நான் உன்னை 2 மடங்கு வேதனை செய்யறேன்னு வைங்க, யார் ரெக்கமெண்டுக்கு வருவாங்களா? உங்க பாட்டனார் இப்ராஹிம் நபி வந்து பேச முடியுமா? உங்களுடைய பாட்டனார் இஸ்மாயில் நபி வந்து பேச முடியுமா? எந்த நபியாவது உங்களுக்கு உங்க அப்பா ஆதம் நபி வந்து என்கிட்ட பேச முடியுமா? அல்ல கேட்கறாதுன்னு அர்த்தம். பிறகு உதவி செய்யக்கூடிய நான் உன்னை 2 மடங்கு தண்டிக்கணும் முடிவெடுத்து விட்டால் உனக்கு உதவி செய்ய யாரையும் நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். அப்ப இதுல என்ன என்ன அல்லாஹ் சொல்ல வர்றான்? அதிகாரம் எனக்குன்னு சொல்றானா இல்ல எப்படி காட்டுறான்? என்ன கடும் வார்த்தையை பயன்படுத்துற? 2 மடங்கு தண்டிப்பேங்கிறான். அப்ப நபிமார்களா இருந்தாலும் சொன்னதை அப்படி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர, அவன் விருப்பத்தை அப்படி மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கணுமே தவிர, இவங்களா சில அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு நினைச்சதை செய்வது, நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் என்ன வேணாலும் செஞ்சிடலாம், நம்ம விரும்பினதெல்லாம் செஞ்சு தருவான், அந்த மாதிரி இறை தூதர்கள் யாரும் நினைக்க கூடாது. அவங்க நினைச்சதும் இல்லை. 1 நேரத்தில் அப்படி ஸ்லிப்பிங் வரும் பொழுது இவ்வளவு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் கண்டிக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொருத்தர் எல்லாம் சொல்லி காட்டுறான் பாருங்க. அல்லாஹ் இது மார்க்கம்னு சில போதனைகள் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய வேதமா சொல்லி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு, சரி நம்ம நல்ல கருத்தா இருக்கு, இது நம்ம இதையும் மார்க்கம் நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொந்தமா ஏதாவது கையில மடியில போட்டு சொன்னாங்கன்னு வைங்க, அதுக்கு ஒரு எச்சரிக்கை பண்றான். உலவு தகவல் அலைனா பவல காவில், இந்த முகமது சில வார்த்தைகளையாவது இட்டுக்கட்டி சொல்லிவிட்டால் நான் சொன்னதை தாண்டி ஏதோ இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிற மாதிரியும், நினைச்சதை எல்லாம் மக்களுக்கு சொல்லலாங்கிற மாதிரியும், அவங்க நினைச்சதெல்லாம் மார்க்கம் ஆயிருங்கிற மாதிரி நினைத்து கொண்டு சில சொற்களை இவர் இட்டுக்கட்டி விட்டாரையானால் லஅகதுனா மின்ஹு பில் யமீன், அவங்கள வழக்கரத்தினால பிடிப்பேன். வழக்கரத்துல பிடிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? வலுவாகன்ற அர்த்தம். இடது கையினால பிடிச்சா கொஞ்சம் வலு கம்மியா இருக்கும், உருகிட்டு போயிடலாம். வலது கையினால பிடிச்சா உருகிட்டு போக முடியாது. அந்த வலது கையால் பிடிக்கிறதுங்கிற வார்த்தை அரபு மொழியில வலுவா பிடிக்கிறதுக்கு சொல்லப்படும். அல்லாஹ் என்ன சொல்றான்? லஅகதுனா மின்ஹு பில் யமீன், அவரை வழக்கரத்தால் பிடித்து வலுவாக பிடித்து சும்மல கதானா மின்ஹுல் வத்தீன், நாடி நரம்ப தரிச்சிருவேன்.
நான் சொல்லாத ஒன்று சின்ன சொல்ல சேர்த்துட்டேன்னு வை, நடக்கிறது வேறங்கிறான். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? இமாம்கள் நினைச்சா இஷ்டத்துக்கு ஹலாலும் வாங்கலாம், ஹராம் வாங்கலாம், பேசிமாம் நினைச்சா சுண்ணத்தும் வாங்கலாம், அந்த நோம்பு சுண்ணத்து, இந்த நோம்பு முஸ்தகபு, இது மக்ரூஹு, இது என்னென்னமோ. அல்லாஹ் சொன்னானே, அல்லாஹ்வும் நான் சொல்றேன், நான் தான் சொல்றேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நாங்க இமாம் தான் சொன்னாங்க என்கிற சொல்றமே. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்ன கிடுக்கி பிடி போடுறான்ல, நாடி நரம்பை தரிச்சிருவான். வள்ளுவா பிடிச்சி வலது கையில பிடிச்சி நாடி நரம்பை தரித்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, அப்ப நம்ம அதுல விளங்க வேண்டிய பாடம் என்ன? ஒரு கட்டத்திலையும் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு யாரையும் ஒரு விஷயத்தையும் வைக்கல. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வைத்து விட முடியாது. முழுசாக அல்லாஹ்வின் பக்கமே சரணடையணும். அதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி கண்டனங்கள்லாம் வந்த பிறகு அவங்க அடிக்கடி ஒரு துஆ செய்வாங்க. என்ன துஆ செய்வாங்க? வலா தகில்னி நஃப்ஸி தரஃபத ஐனின். அது என்ன சொல்லுவாங்க? ஒரு கண் தரஃபத்தைன்னா கண் சிமிட்டும் நேரம், ஒரு செகண்ட் அர்த்தம். ஒரு செகண்ட் நேரம் கூட என்ன என்னிட்ட படைச்சிடாத அல்லாஹ். நானா முடிவெடுக்கிற மாதிரி விட்டுறாதே, நான் எடுத்து தப்பு செஞ்சிருவேன், உன் கண்காணிப்புல வச்சுக்கலான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மனசுல சலனம் வந்துருதுல, கொஞ்சம் சரிதானே, கேட்டுக்குருவோமே, கொஞ்சம் வளைஞ்சுக்குருவோமே, ஏத்துக்குருவோமே அப்படின்ற மாதிரி நினைச்சோம்னு சொன்னா அவளே முடிவெடுக்கிறாங்க. இது எல்லாம் கண்டிஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, யாரெல்லாம் ஒரு கொஞ்ச நேரம், ஒரு செகண்ட் நேரம் கூட நானா முடிவெடுக்கிற மாதிரி விட்டுப்படாத, நீ என்னை உன் கண்காணிப்புல வச்சுக்க. அப்ப என்ன அர்த்தம்? இது சும்மா விட்டா இப்படிதான் மனுஷனுடைய இது போகும். வஹி மட்டும்தான் பாதுகாப்பு, அல்லாஹ்விலிருந்து வர்ற செய்தி மட்டும்தான் நமக்கு என்னது பாதுகாப்பானது என்பதை இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி செய்த துஆவிலிருந்து அறிந்து கொள்கிறோம். இது மாதிரியான சம்பவங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த மாதிரி அவர்கள் கொஞ்சம் வளையலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் அவங்க சொல்றது நல்ல நோக்கத்துக்காக வேண்டி. நம்ம விளையிறது வேற நோக்கத்துக்கு விளையுவோம், நம்ம விளையிறது ஒரு சுய லாபத்துக்காக, ஒரு ஆதாயத்துக்காக நம்ம எல்லாம் மனுஷன் நம்ம விளையுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் பெருகுமே, அதிகமா வருவாங்களே, அதுக்கு பிறகு மாத்திக்கலாமே தான் வளைஞ்சிருப்பாங்க. இல்லாட்டி அவங்க சந்தேகப்படுற மாதிரி போயிடும். கெட்ட எண்ணத்துல எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படி வளைவதை கூட அல்லாஹ் கடுமையாக கண்டித்ததில் இருந்து அதிகாரம் எல்லாமே அல்லாஹ்வுக்கு, அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்பதை இதுல அல்லாஹ் நிலை நாட்டி காட்டுகிறான். இதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தவர் அபூ தாலிப். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்களுடைய பெரிய தகப்பனார். அவர் தான் எடுத்து வளர்த்தார். பாட்டனார் இறந்து போன பிறகு அவரை எடுத்து வளர்த்தது யாரு? அபூ தாலிப் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தார், கல்யாணம் பண்ணி கொடுத்தார், வீட்டிலே புள்ள மாதிரி வச்சு. அவர் தான் முதல் தடவை திருமணம் பண்ணி கொடுத்ததே யார் தான்? அவர் தான். வியாபாரத்தை கற்றுக் கொடுத்து அவர் தான் கூட்டிகிட்டுலாம் போனார், சிரியாவுக்கெல்லாம் அழைச்சிக்கிட்டுலாம் போனார். இப்படி எல்லா வகையிலும் உறுதுணையா இருந்தார். இஸ்லாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆரம்பித்த பிறகு அந்த ஊர்ல எல்லாரையும் வேதனைப்படுத்தினாங்க, அடிச்சாங்க. ரசூல் மேல கை வைக்கல இவர் இருக்கிற வரைக்கும். ஏன்? அப்படியே அபூ தாலிப் தான் பண்ணி, சமூக பெருமுகர் அவர். அபூ தாலிப் ஒரு மக்களால் அதிகமாக மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதராக இருந்ததுனால, அப்படியே அபூ தாலிப் இருக்கார கை வச்சு விடாது, இந்த மேல கை வைக்காதீங்க, அவருக்கு பின்னாடி இருக்கிற ஆள்களை பார்த்து அடிங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அவர் இருக்கிறவங்க கை வைக்காம விட்டாங்க. அப்படி பக்கபலமாக இருந்தார். எவனாவது கையை வச்சிங்கன்னா நடக்கிறது வேறேன்னு ஒரு எச்சரிக்கை பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த சமுதாயம் அபூ தாலிபுக்கு பயந்தது. அவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு வைத்து அவங்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாட்டாலும் பக்கபலமாக இருந்தவர் சக்ராத்துகளை அடைகிறார். மரண வேளையை அபூ தாலிப் அடைகிறார். மரண நெருங்கின நேரத்தில் கிட்டத்தில் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்றாங்க. இதை கேள்விப்பட்டு அந்த முக்கியமான பிரமுகர் இல்லையா, பெருமுகர்லாம் வந்திருப்பாங்கல்ல, அபூஜஹல் ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்கான். அதே மாதிரி உமையா பின் அப்துல்லா இப்னு உமையா அபி உமையாவும் உட்கார்ந்துருக்காரு, அவரும் முக்கியமான பிரமுகர். அப்ப அபூஜஹலும் அப்துல்லா இப்னு அபி உமையாவும் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? எல்லாரும் இருந்தாலும் தாட்சணியம் பார்க்காம, தந்தையே, பெரிய தந்தையே, நீங்க லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிருங்க, அல்லாஹ் தவிர வணக்கத்துக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிருங்க, உங்களுடைய பெற்றோர்கள் முன்னோர்கள் சொன்னா விட்டுருங்க, இந்த கொள்கையை நீங்க ஏத்துக்கொண்டு மரணத்தை தழுவ போறீங்க, இதை ஏத்துக்கிட்டு நீங்க மரணிச்சீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்காக என்ன செய்வேன்? அல்லாட்ட வாதாடும். அது சிறுக்கை கேட்டு வாதாடலாம்ல, அல்லாட்ட கேட்கலாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றாங்க. இவங்க சொல்லி முடிச்சவன அவங்க ரெண்டு பேரும், அபூஜஹல் அப்துல்லா இப்னு அபி உமையாவும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், உங்க வாப்பா அப்துல் முத்தலிப் என்ன கொள்கையில் இருந்தார் மறந்துடாத, உங்க தகப்பனார் அப்துல் முத்தலிப் என்ன கொள்கையில் இருந்தாரோ அதை விட்டு நீ போயிடாதுன்னு அவங்க சொல்றாங்க. நீ விட்டுரு, உங்க பாட்டனார் கொள்கையை விடுண்டு இவங்க சொல்ல, உங்க வாப்பா கொள்கையை விடாதுன்னு அவன் சொல்ல, ரெண்டு பேரும் சொல்ல, மாத்தி மாத்தி ரசூலுல்லாஹ் சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் சொல்ல, ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போட்டியே நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியில் ரெண்டையும் கேட்டு அமைதிப்படுத்தி என்ன சொன்னாரு?
நான் அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப்ட்டாரு. நான் எங்க வாப்பா வழியில போயிட்டு நிச்சயமா இருப்பான்ட்டாரு. அப்ப எடுபடல. அல்லாஹ்வுடைய ரசூல் இவ்வளவு சொல்றாங்க, இவ்வளவு போதிக்கிறாங்க, இவ்வளவு அன்பா சொல்றாங்க, பிள்ளையுடைய சொல்ல அவர் கேட்க மாட்டேன்ட்டார். என்ன சொல்லிட்டாரு? எங்க அப்துல் முத்தலிப் எப்படி போனாரோ அந்த மாதிரி நானும் போய்க்கிறேன், அவர் நரகத்துக்கு போனா நான் நரகத்துக்கு போய்க்கிறேன் என்கிற மாதிரி அபூ ஜஹல் சொல்ல கேட்டு அவர் முடிவு சொல்லிட்டாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா அஸ்தக்ஃபிரன்ன லக மாலமுன் ஹன்ஹு, தடுக்கப்படாவிட்டால் உனக்கான அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தரான தேடக்கூடாது. இப்ப தேடக்கூடாது, நமக்கு சட்டம் தெரியும். அல்லாஹ்வை ஏத்துக்கறல என்று சொன்னால் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. ஷிர்க் வச்சாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. இவர் தான் டிக்ளேர் பண்ணிட்டாரு மாட்டேன்னு. ஏத்துக்கிறேன்னு சொன்னா பாவ மன்னிப்பு கேட்கலாம், அதெல்லாம் முடியாது. அல்லாஹ்வை ஏத்துக்கிற முடியாதுன்னு சொல்லிவிட்டாரு. அல்லாஹ் மட்டும்தான் இறைவன்கிற ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப ரசூலுல்லாஹ் இதை சொன்ன உடனே ஒரு வசனம் வருது. உடனே அங்கனுக்குள்ள எல்லாம் கண்டிக்கிறான். எனது பாவ மன்னிப்பு தேடுவீங்களா? யாருக்கு? நான் யாருக்கு பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொன்னா ஒரு பாவ மன்னிப்பு நீ தேடுவீங்களான்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? உடனேயே அந்த ஸ்பாட்ல வச்சுக்கிட்டே அல்லாஹ் என்ன செய்யறான்? மா கானலின் நபியி வல்லதீன ஆமனு யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிக்கீன வலவ் கானு உலி குர்பா. எவ்வளவு சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, நபிக்கும் அனுமதி இல்லை, மற்ற மூமின்களுக்கும் அனுமதி இல்லை. அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு தரக்கூடாது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுற உரிமை, ரைட்டு உனக்கும் இல்லை, உன் உம்மத்துக்கும் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? பாவ மன்னிப்பு தேடுவேன்னு சொன்னாங்கல்ல, அதை உடனே கண்டிக்கிறான். அவர் மூத்தா போயிட்டார். இதை சொல்லி முடிச்சோன்னு நினைச்சிட்டாரு, அவர் மரணித்து விட்டார். மரணித்த உடனே கவலை. என்ன கவலை? யார் யாரெல்லாம் வர்றாங்க, எந்தெந்த ஊர்க்காரங்கள்லாம் வர்றாங்க, அரைகுறைய அரபு மொழி தெரிஞ்சவங்க எல்லாம் கூட நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க எல்லாம் சிலா தழுவிடுறாங்க. இவர் வரமாட்டேன்ட்டாரு, நம்ம பெரிய தகப்பனார் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கு இந்த மனசுல ரொம்ப கவலைப்பட்டு நரகத்துக்கு போயிட்டாரு வேதனைப்படுறாங்க. ரொம்ப கவலைப்பட்டோன்னு அல்ல அடுத்த வசனத்தை இறக்குறான். இன்னகலா தஹதீமன் அஹபப்த, முகமதே நீ விரும்பின ஆளுக்கெல்லாம் நேர்வழி கொண்டு வர முடியாது. வலாக்கின் அல்லாஹ், இதுக்கு எது கவலைப்படுற? என்னமோ நேர்வழி கொடுக்குற உங்க கையில இருக்குது, என் கையிலப்பா இருக்குது. நீ என்ன போட்டுட்டு நீ போய் சொல்லி கேட்கலன்னு நீ கவலைப்பட்டு இருக்கிற. இன்னகலா தஹதீமன் அஹபப்த, நீ விரும்பின ஆளுக்கு நேர்வழி காட்ட முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ்வாகிய நான் யாருக்கு விரும்புகிறேனோ அவருக்கு நான் தான் நேர்வழி காட்டுவேன். நீ உனக்கு அந்த ரைட்டு இல்லை, நீ கவலைப்படக்கூடாது. நீ கவலைப்பட்டா என்னமோ உன் கையில அந்த ரைட் இருக்கிற மாதிரி ஆகுது. கவலைப்படக்கூட விட மாட்டேங்கிறான். எதுக்கு? பாப்பா வராம போயிட்டாரா, இப்படி போயிட்டாரா, உன் கையில இருக்குது, உன் அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயமா இது, என்ன நீ என்ன இந்த அதிகாரத்தில் கையில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே அதையும் எல்லாம் கண்டிக்கிறான். நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த அவுளியா அப்படி கையை பிடிச்சா அப்படி நம்மளை நேர்வழி கொண்டு வந்துருவாரு, அவர் பார்த்தாலே நம்ம ஹிதாயத்து கிடைச்சுன்னு அப்படி முறியது வாங்கினாலே போதும், அவர் கிட்டத்தில் உட்கார்ந்தாலே போதும், அவர் வச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு வச்சது மிச்சம் சாப்பிட்டாலே போதும், நம்ம நேர்வழி கிடைச்சிருமா, நம்ம உள்ள அப்படி பக்குவமாயிருமா, நம்ம நேர்வழிக்கு. இதெல்லாம் சொல்றாங்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் பெரிய வாப்பாக்கு சொல்லி நேர்வழி வரல, கிட்டத்தில் உட்கார்ந்து சொல்லி நேர்வழி வரல, எந்த தோல்லதிக்கு வளர்த்தார எவ்வளவு டச் பண்ணாங்க, தொட்டாலே வந்துருங்கிறீங்களா? அபூ தாலிப் ரசூலுல்லாஹ் தொட்டதை விட நீங்க உங்க ஷேகுமார்களை தொட்டிருப்பீங்களா? அபூ தாலிப் லட்சம் தடவை தொட்டிருப்பாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை லட்சம் தடவை தொட்டிருப்பாரு. அவர் வளர்க்குற காலத்துல அல்லாஹ்வுடைய ரசூலான பிறகு எத்தனை தொட்டிருப்பாரு? தொட்டவன் நேர்வழி வந்துருமா? பட்டவன் நேர்வழி வந்துருமா? பார்த்தா நேர்வழி வந்துருமா? சொன்னா நேர்வழி வந்துருமா? கிட்ட உட்கார்ந்து நேர்வழி வந்துருமா? யாருக்கு நேர்வழி வரும் என்று அவன் டிசைட் பண்ணுகிறானோ அவருக்கு நேர்வழி வரும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றான்னு சொன்னா எப்படிப்பட்ட வழிகேட்டில் நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கணும் விளங்குதா? முரீதுண்டும் பீருண்டும் ஷெய்குண்டும் தரிக்காண்டு காதலியா சாதலியா நக்ஷபந்தியா சிஸ்தியான்லாம் போறோமே, நம்மளை பக்குவப்படுத்திடுவாங்க, நம்ம உள்ளத்தை பண்படுத்திடுவாங்கன்னு நினைக்கிறோமே. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னா இவங்களுக்குலாம் இருக்குமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இது மாதிரியாக மனிதர்களை மகான்களாக, நான் சொல்றேன் கன்ஃபார்ம் மகான், நீங்க சொல்ற ஷேக்லாம் மகான்லாம் கிடையாது, சைத்தானா இருப்பானுவோ. நான் சொல்லக்கூடியதெல்லாம் நிச்சயமாக மகான் என்று அல்லாஹ் யாரை பற்றி உறுதி செய்து விட்டானோ அந்த மகான்களை இந்த நிலையில் வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். இது போல இன்னும் பல சம்பவங்கள் மூலமாக அல்லாஹ் இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுகிறான். அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம்.